இவனையும் சேர்த்து போட முடியும். இவன் தான் ஆளு. என்ன இவன் தான் கேஸ் போட்டு இவ்வளவு கேஸும் எங்கள் அப்பச்சி வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் மீட்லேயே அவர் தான் பக்கத்தில் பக்கத்தில் எனக்கு அவங்க பார்க்க எனக்கு கண்ணீராக வருது, அழுகையாக வருது. இப்போ யார் இயக்குறது? அது அந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பார்க்கும் போதே தெரியும் யார் இயக்குறான்றத. எவ்வளோ பொய் பிரச்சாரம், யாரை இயக்குறது? இன்னும் நான் என்னுடைய விருப்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் மதிப்பளித்து அண்ணன் எனக்கு தெரிவிக்கிறது, கருப்பழனியப்பன் எனக்கு தெரிவிக்கிறது ஆதரவு. எங்க அப்பச்சிய பலகரப்பையா பிரிச்சு அவங்க பண்றதுக்கு பேர் தான் இயக்குறது. எனக்கு அதை நினைச்சு எல்லாமே எல்லா கேஸும் அவங்கள வச்சு போட்டிருக்காங்க என் மேல. எனக்கு அந்த கேஸ் கட்ட படிக்கிறப்ப கண்ணீரே வந்துச்சு. நான் எங்க அப்பச்சிக்காகத்தானே நான் இத்தனை வருஷமா இங்க வராம இருந்தேன். சரி, அவங்க மனசு புண்படுதுன்னு கேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க. நான் பொய் இது நான் என் மகன் கிட்ட சொன்னேன், அவன் என்னை கெட்ட வார்த்தையில திட்டி அடிக்க வந்தான்னு கொடுத்துட்டான். என்னன்னே இருக்குல்ல, மனசே எனக்கு நொந்து போச்சுங்க, ரொம்ப நொந்துருச்சு எனக்கு. இந்த அப்பச்சி ஆத்தாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, அவங்க வேதனைப்படுறாங்கன்றதுனால எனக்கு தெரியாதா, எங்க அண்ணன் வீடு தெரியாதா, இல்லை எங்க ஐத்தா வீடு தெரியாதா? எல்லாமே மதுரையை சுற்றி 5 கிலோமீட்டர். எங்க சித்தப்பா வீடு தெரியாதா? மதுரையை சுற்றி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 15 சொந்தங்களுக்கு மேல இருக்குது. எனக்கு போக தெரியாதா? அவங்க விருப்பப்படலைன்றதுக்கு இத்தனை வருஷம் நான் ஒதுக்கி இருந்தேன். அந்த காரணத்துக்காக தானே. யாரை இயக்குறா? எல்லாம் பொய் பிரச்சாரம் இதெல்லாம்.